அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் செக்ஷன் சொன்ன மாதிரி தான். ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அடிச்சு இறக்கியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு செல் ஆஃப் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 486 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரேட் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 2% பார்த்தீங்கன்னா இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1433 பாயிண்ட் பார்த்து இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு 2.67% இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல செல் ஆஃப் நடந்திருக்கு பேங்க் நிஃப்டியில். ஸோ ஒவ்வொரு இறக்கம் மட்டும்தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் நிஃப்டி ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒரு 76 பாயிண்ட் இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் 2.82% இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி எஃப்எம்சிஜி பங்கும் பார்த்தா இன்னைக்கு ஒரு 856 பாயிண்ட் வந்து இறக்கத்தை கொடுத்துருக்கு. நிஃப்டி ஐடி மட்டும் இன்னைக்கு ஒரு 129 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இறக்கத்தை கொடுத்துருக்கு. மார்னிங் ஒரு 300 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் இருந்துச்சு. ஸோ அகைன் இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா அதையும் இறக்கிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வைடாகவே எல்லா செக்டாருமே இறக்கமாக தான் இருக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன பங்குல வாய்ப்பு இருக்குது, நம்ம அதை மட்டும் தான் சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பேனிக் ஆகாமல் பொறுமையாக லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண பிளான் பண்ணணும். அவசரப்பட்டு விற்றீங்கன்னா நம்மளோட லாஸ் ஆக தான் வாய்ப்பு அதிகம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே போர்ட்ஃபோலியோ லாஸ் தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஹோல்ட் பண்ண பாருங்க. மார்க்கெட் திருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகம். ஸோ நெக்ஸ்ட் வீக் கம்பல்சரி மாற வாய்ப்பு 100% உறுதி. ஸோ ஒவ்வொரு பங்கு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்மளுக்கு என்ன பங்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு, ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அவசரப்பட்டு நீங்கள் பங்குல விற்க வேண்டாம். பொறுமையாக நீங்கள் நிதானமாக ஒவ்வொரு பங்குமே சூஸ் பண்ணுங்க. நம்மளுக்கு என்ன பங்குல வந்து ஒரு முதலீடு பண்ணால் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், நல்ல பங்குல மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணாலே போதும். அவசரப்பட்டு எந்த பங்குமே விற்க மைண்டை மட்டும் வச்சுக்காதீங்க. ஸோ மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ண பாருங்க, லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண பாருங்க. அது மட்டும்தான் நம்மளுக்கு கெயின் தர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதையும் மிஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே லாஸ்ல போய் தான் முடியும். ஸோ பொறுமையாக இருந்தீங்கன்னா கம்பல்சரி நல்ல விஷயம் நடக்க வாய்ப்பு அதிகம். ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு நியூஸ் மட்டும் சொல்றேன். ஸோ ஆக்சுவலி நீ இந்திய பங்குச்சந்தை முதலீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த போறனால எல்லா சைட்லையுமே ரொம்ப ஒரு பதட்டமாக தான் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் முன்னாடி நம்ம இந்த பங்குச்சந்தை மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் அதர் கண்ட்ரிலும் சரி, எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை எப்போதான் முடியும் தெரியல. மேபி சீக்கிரம் முடிய வாய்ப்பு அதிகம். ஸோ ஈரானும் நம்ம அமெரிக்காவும் நிறைய பிரச்சனையால போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா பங்குகளுமே இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சைட்லையும் சரி நல்ல ஒரு ப்ராப்ளம் தான் உண்டாயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு முடிவு இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதர் 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 லிஸ்ட்ல இருக்க பார்த்தீங்கன்னா அதர் லிஸ்ட் தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்ப்பை வந்து ரொம்ப ஒரு இதுவாக பேசிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்றாருன்னே தெரியாம பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு இதுதான் வேலையே. ஸோ அவரை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம். அவர் பண்றது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அதை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பங்குக்குள்ள போகலாம். ஸோ இந்த நிலவரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாறும். கண்டிப்பா அவசரப்படாம எந்த பங்குலையும் விற்காதீங்க. ஸோ பொறுமையா இருந்து நம்ம நல்ல பங்குல மட்டும் சூஸ் பண்ண தான் நம்ம பார்க்கணும். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பங்கு பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 1337 ரூபா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு நல்ல இறக்கம் கொடுச்சுன்னா கம்பல்சரி இதை கன்சிடர் பண்ணுங்க. ஷார்ட் டேர்முக்கு நல்ல ஒரு ஸ்டாக்கு மிஸ் பண்ணாமல் இந்த வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்த கரெக்ஷனுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வீக்கு கம்பல்சரி கரெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கா தெரியல. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு அதிகம். ஸோ இது எல்லாமே நியூட்ரல் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதர் மார்க்கெட் கம்பேரிசன் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் ஒரு நியூட்ரல் ட்ரேட் தான். ஸோ ரொம்ப பர்ஃபார்மன்ஸும் கிடையாது, ரொம்ப இறக்கமும் கிடையாது. ஸோ ஒரு ஆவரேஜ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஹையிலிருந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோவில் கொண்டு வந்திருக்காங்க. ஹை மார்க்கெட்டை இப்போ லோ மார்க்கெட்டாக மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட் எப்போ வேணால் ஏறலாம். ஸோ வெயிட் பண்ணி பிடிங்க பங்குகளை, அவசரப்படாதீங்க. ஸோ இந்த பங்கையும் உங்களுக்கு கன்சிடரில் வச்சுக்கோங்க. வாட்ச் லிஸ்ட்டில் மிஸ் பண்ணாமல் போட்டுக்குங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைஸ். ஸோ இதுவும் நல்ல கரெக்ஷனில் கொடுத்துருக்கு. நல்ல பீக்லேருந்து நல்ல கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ நான் எதுக்கு அதானி பங்கை கொடுக்குறேன், ஒரு சிலர்லாம் நீங்கள் பயப்படுவீங்க அதானி பங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதானி பங்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஷார்ட் டேர்முக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குற பங்கு. ஸோ நல்ல நல்ல லெவலில் கிடைக்கும்போது நம்ம எந்த பங்கு இருந்தாலும் மிஸ் பண்ணவே கூடாது. நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. அது சப்போர்ட் கிட்ட வந்துட்டு இருக்கு. சப்போர்ட்டை பிரேக் ஆனாலும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த லெவலில் கன்சிடர் பண்ணுங்க. ஆல்ரெடி இதை ஹோல்ட் பண்ணுறவங்க எனக்கு ஆவரேஜ் போட நினைக்கிறேன், ஆவரேஜ் பண்ணிக்க. மிஸ் பண்ணாமல் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. நல்ல பங்கு இதுவும். ஸோ அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விபிஎல் தான். ஸோ விபிஎல் ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு இன்னைக்கு. ஸோ அடுத்த கரெக்ஷனுக்காக நான் எதிர்பார்த்தேன். நான் இந்த கரெக்ஷன்லையும் பை பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப டிஃபரன்ஸாக இல்லை, ஒரு 10 ரூபா டிஃபரன்ஸாக இருக்கும். தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க. நல்ல ஸ்டாக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் உங்களை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஏசிசி சிமெண்ட் தான். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல கரெக்ஷன் 1311 க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல லெவலில் வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம பங்குல சூஸ் பண்ணணும். நல்ல பீக்லேருந்து கரெக்ஷன் ஆயிருக்கு. நான் ஒவ்வொரு வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ இது கன்சிடர் லெவலில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை வாட்ச் பண்ணிக்கோங்க. லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறவங்க தாராளமாக இந்த பங்கை கன்சிடர் பண்ணுங்க. இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா கிரீன்ஃப்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பங்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 800 கிட்ட வந்திருக்கு. நல்ல கரெக்ஷன். ஸோ நல்ல பீக்லேருந்து சரியான கரெக்ஷன் கொடுத்துருக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு கன்சிடர் லெவலில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களை வாட்ச் லிஸ்ட்லையும் போட்டுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நான் வீடியோ கொஞ்சம் குயிக்காக தான் பண்ண பார்க்குறேன். ஸோ அதனால கொஞ்சம் வேகமாக போக வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு பங்கையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பொறுமையாக அனலைஸ் பண்ணி பாருங்கள்.
நம்மளுக்கு கொடுத்த பங்கை மட்டும் தெளிவா நீங்க அனலைஸ் பண்ணிட்டு தென் நீங்க பை ஆர் செல் என்னவோ பண்ணுங்க. ஸோ அது வரையும் அவசரப்படாதீங்க. நான் கொடுக்குற எல்லா பங்குமே கன்சிடர் லெவலில் இருக்க பங்கு தான். ஸோ ஒன் டைம் அனலைஸ் பண்ணிட்டு உள்ள போங்க. ஸோ நான் சொல்றேன், நீங்க பை பண்ண வேண்டாம். ஸோ ஒரு அனலைஸ்க்காக தான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்றேன். எதுலையுமே நீங்க லாஸ் ஆகக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒவ்வொரு பங்கையும் நான் சூஸ் பண்ணி பொறுமையா எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த பங்கை நீங்க பொறுமையா பாருங்க. நல்ல லெவல்ல வந்திருக்கு. கன்சிடர் பண்ற அன்னைக்கும் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க, ஆவரேஜ் பண்ண அன்னைக்கும் ஆவரேஜ் பண்ணுங்க. வாட்ச் போட்டுக்குங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா அமராஜா பேட்டரி. ஸோ நான் இந்த பங்கை ரொம்ப நாள் வாட்ச் பண்ண பங்கு தான். ஸோ நல்ல லெவலில் வந்திருக்கு. ஸோ நான் இன்னைக்கு கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ கன்சிடர் பண்ணுற நம்பர் நீங்களும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ நல்ல லெவலில் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சரியான கரப்ஷன். நல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல பீக்ல இருந்து ஒரு நல்ல கரப்ஷனை கொடுத்துருக்கு. இது 1 இயர் ரிப்போர்ட், 5 இயர்ஸ் ரிப்போர்ட் பாருங்க. நல்ல ஹைல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1774 இருந்து 700 கிட்ட வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 80% கிட்ட கரப்ஷன் ஆயிருக்கு. மிஸ் பண்ணாம இந்த பங்கை நீங்க வாட்ச் பண்ணிக்கங்க. நல்ல லெவல்ல கிடைக்கும் போது நம்ம பங்கை சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பீக்ல இருந்து வாங்கினீங்கன்னா லாஸ்ட் ஆகும். நல்ல டிப் ரேஞ்ச் இருக்கும்போது வாங்க. இந்த மாதிரி டிப் ரேஞ்ச் கிடைக்கும் போது தைரியமா கன்சிடர் பண்ணுங்க. மார்க்கெட்டை பொறுத்து பயப்படாதீங்க, தைரியமா உள்ள போங்க. அப்பதான் நம்மளுக்கான ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்க பயந்து பயந்து நீங்க பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு ஒரு சில விஷயத்த நம்மளுக்கு வேணுன்றத தைரியமா இறங்கி பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்ல, அதை மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவர். ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் 2500 கீழே கரப்ஷன் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இன்னைக்கும் பார்த்தா 2077 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வாங்குறோம்னு நினைக்கிறவங்க வாங்குங்க. ஏன்னா ஆல்ரெடி ஐல வாங்கியிருப்பீங்க. ஆவரேஜ் பண்ணீங்க, ஆவரேஜ் பண்ணுங்க. மிஸ் பண்ணாம இந்த பங்கு வாட்ச் லிஸ்ட்ல போட்டுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஓரியன்ட் எலக்ட்ரிக்கல். ஸோ இதுவும் நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. நல்ல பீக்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 218ல இருந்து 154 வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு 30% கரெக்ஷன் கொடுத்துருக்கு. மிஸ் பண்ணாம இந்த பங்கு மினிமம் அமௌண்ட் வச்சிருக்கோங்க, தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி கம்மி அமௌண்ட் வச்சிருக்கீங்க, ஸோ எனக்கு இந்த மாதிரி கம்மி அமௌண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஸ்டாக் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த ஸ்டாக் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணுங்க. அவசரப்பட்டு எதுலையுமே முதலீடு பண்ணாதீங்க. பெரிய அமௌண்ட்டை போடாதீங்க. மினிமம் குவான்டிட்டி பை பண்ணி ஹோல்ட் பண்ணி பாருங்க. அதுலேயே உங்களுக்கு தெரியும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுச்சுன்னா நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட்டை பாருங்க. அவசரப்பட்டு ஹையில் வாங்காதீங்க. லோவில் கிடைக்கும் போது மட்டுமே நீங்கள் உள்ளே போகணும். அதுதான் நம்மளோட நோக்கமும். தெளிவாக சொல்கிறது அகைன் சொல்கிற ஒரு விஷயம்தான். பீக்கில் வாங்குறதை தவிர்த்துட்டு நல்ல கீழே இறங்கும் போது மார்க்கெட்டை பிடிங்க. இந்த ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஒரு கான்செப்ட். இதை புரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக நல்ல ஒரு கெயின் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஹையை தவிர்த்துட்டு லோவில் அதிகமாக மேலே போச்சா வாங்காதீங்க. கீழே வருதா, நல்ல டிஃப்ரென்ஸ் வருதா வாங்குங்க. இதுதான் நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பை பண்ணுங்க. இதையும் உங்களுடைய கன்சிடர் லெவல் வச்சுக்கோங்க. வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுங்க. இந்த ஸ்டாக்கையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க ஒவ்வொரு ஸ்டாக்கையும். ஸோ அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 302 கரெக்ஷன் கொடுத்துருக்கு. நல்ல லெவலில் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இறங்க நான் கன்சிடர் பண்ணி தான் இருக்கேன். நல்ல பீக்ல இருந்து ஆல்மோஸ்ட் 400 கிட்ட இருந்து ஒரு 300 கிட்ட வந்திருக்கு. ஸோ தைரியமாக உள்ளே போகலாம். இந்த மாதிரி பங்குல லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க. மிஸ் பண்ணாமல் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்பிரிட். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தா இதுவும் நல்ல கரெக்ஷன். நான் பிஃபோர் வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். நல்ல பீக்ல இருந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வந்து கீழே பார்த்தீங்கன்னா 1250 வந்து கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த லெவலில் மினிமம் குவான்டிட்டிஸ் பை பண்ணி வச்சுங்க. அகைன் இது பீக் ஆக வாய்ப்பு அதிகம். ஸோ இது வந்து பார்த்தா ஒரு ட்ரிங்க்ஸ் கம்பெனி, ஆல்கஹால் கம்பெனி. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையும் வாட்ச் பண்ணிட்டு உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. நல்ல லெவலில் வந்திருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தா ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1340 கரெக்ஷன் கொடுத்துருக்கு. நல்ல லெவலில் வந்திருக்கு. ஆல்ரெடி ஹையில் வாங்கியிருக்கீங்கன்னா ஆவரேஜ் பண்ணுங்க. இந்த லெவலையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் லெவல் தான் இருக்குது. மினிமம் குவான்டிட்டிஸ் பை பண்ணி வச்சுங்க. பெரிய கம்பெனி பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண பாருங்க. ஹோல்டிங் தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் ஷார்ட் டேர்ம் வித்தீங்கன்னா இதெல்லாம் ப்ராஃபிட் கிடைக்காது. லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க மேக்ஸிமம். நல்ல லெவலில் வருது, மிஸ் பண்ணாமல் அந்த பங்கையும் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஐஓசி. இன்னைக்கு ஐஓசி நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். நல்ல பீக்ல இருந்து சரியான கரப்ஷன், இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஸோ இதையும் மிஸ் பண்ணாமல் உங்களை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. நல்ல லெவலில் வந்திருக்கு. எனக்கு மினிமம் அமௌண்ட் வச்சிருக்கேன். தாராளமாக இந்த மாதிரி கன்சிடர் பண்ணலாம். கம்மி அமௌண்ட் இருக்குது பிரதர், எங்கிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்டாக் தான் வேணும்னா தாராளமாக இந்த ஐஓசி கன்சிடர் பண்ணுங்க. உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் வாங்கின அப்புறமும் இறங்கிச்சுன்னா அகைன் நம்ம கன்சிடர் பண்ணுங்க. இதுதான் நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன். தெளிவாக ஒவ்வொரு பங்கு வாங்கும்போது நல்ல கரெக்ஷன் கொடுக்கும்போது வாங்க. பீக்கில் போகும்போது வாங்காதீங்க. இந்த மாதிரி லெவல் கிடைக்கும்போது பிடிச்சாலே நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ அடுத்த பங்கு பார்த்தா சொனாட்டா சாஃப்ட்வேர். ஸோ சொனாட்டாவும் நான் வாட்ச் பண்ணுற பங்கு. ஸோ இன்னைக்கு தான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் இந்த மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்கை பை பண்ணியிருக்கேன். நல்ல லெவலில் வந்திருக்கு இந்த ஸ்டாக்கு. சொனாட்டா சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 221 க்ளோஸ் ஆச்சு. ஸோ நல்ல கரெக்ஷன். மிஸ் பண்ணாமல் இந்த பங்கையை வாட்ச் பண்ணுங்க. நல்ல லெவலில் கிடைச்சிருக்கு. மினிமம் அமௌண்ட் எனக்கு லோ பட்ஜெட் கேட்குற லோ பட்ஜெட்டில் கேட்குற நண்பர்கள் எல்லாருமே இந்த பங்கை ஃபாலோ பண்ணுங்க. நல்ல லெவலில் கிடைச்சிருக்கு. மிஸ் பண்ணாமல் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. கன்சிடர் பண்ணுறோம், தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல லெவலில் வரும்போது தான் நம்ம கன்சிடர் கொடுப்போம். ஸோ நல்ல லெவலில் கிடைச்சிருக்கு. இந்த பங்கையும் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருங்க.
ஸோ அடுத்த பங்கு பார்த்தா பிசாப் பிஃபோரா ஃபாலோ பண்ண பங்கு இதெல்லாம். ஸோ நான் இந்த லெவலில் பிடிச்சி இந்த லெவலில் வித்துட்டேன். அகைன் இப்போ எனக்கு அடுத்த லெவல் வரும் வெயிட் பண்ணேன். நல்ல லெவல் வந்திருக்கு. 334 ரூபா நீ க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல லெவலில் கிடைக்கும் போது நம்ம பிடிச்சாதான் பங்கு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். இந்த மாதிரி பங்குகளை இந்த மாதிரி லெவலில் பிடிங்க. ஸோ அவசரப்பட்டு பீக்கில் வாங்காதீங்க. நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சார்ட்ல. இங்கே பாருங்க, நல்ல ஹைல இருந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 475லேருந்து ஆல்மோஸ்ட் 334 கிட்ட வந்திருக்கு. நல்ல கரெக்ஷன். ஸோ இந்த பங்கு உங்களோட வாட்சிஸ்ல போட்டுங்க. ஆல்மோஸ்ட் பிஃபோர் இயரும் செக் பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் இந்த 5 இயர்ஸ் நான் உங்களுக்கு கேண்டில்ஸ்டிக் காட்டுறேன். நல்ல லெவல் ஆல்மோஸ்ட் 2023 அதை டச் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் அகைன் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம இந்த மாதிரி பங்குல சூஸ் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. நல்ல லெவல்ல வந்திருக்கு. ஸோ அடுத்த பங்கு பார்த்தா லோதா டெவலப்பர்ஸ் ஐடி பங்கு. ஸோ இதுவும் நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஹைல இருந்து நல்ல கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த பங்கையை வாட்ச் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நல்ல கரெக்ஷன் கொடுத்து அகைன் பார்த்தோன்னா இப்போ அப் ட்ரெண்ட் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போயே பிடிச்சாதான் நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். தைரியமா பிடிங்க. மிஸ் பண்ணாம இந்த பங்கையும் வாட்சிஸ்ல போட்டுக்குங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட். ஸோ ஆல்மோஸ்ட் 76.51 ரூபா பார்த்தா க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல லெவலில் கிடைச்சது. ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் இல்லை. ஒரு 75 ரூபா கிட்ட கிடைச்சது. தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். என்கிட்ட கம்மி அமௌண்ட், என்கிட்ட பேசிக் ஒரு 1000 ரூபா தான் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்கை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். எப்படி பார்த்தா ஒரு 13-14 ஸ்டாக் கிட்ட நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். இந்த மாதிரி பங்குகளை கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு பங்கு பஜாஜ் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போ வேணால் நம்மளுக்கு நல்ல பீக்கில் கொடுக்கும். ஷார்ட் டேர்ம் ட்ரை பண்ணுறவங்க, லாங் டேர்ம் ட்ரை பண்ணுறவங்களாம் இல்லை தாராளமாக உள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி கம்மி அமௌண்ட்டில் கிடைக்கும் போது தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இது நல்ல பீக்கில் இருந்துச்சு. நல்ல ஹைல இருந்து நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ அகைன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டாமல் உள்ளே போங்க. ஸோ இந்த லெவலையும் கன்சிடர் பண்ணுறோம், தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. அடுத்த பங்கு பார்த்தா பஜாஜ் ஃபின்சர்வ். ஸோ இந்த பங்கும் பார்த்தோன்னா 1692 க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்துச்சு. ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் இல்லை. ஒரு 1664 ரூபா தான். ஸோ அகைன் பார்த்தா ஒரு 2 ரூபா டிஃபரன்ஸ்ல ஏறி இருக்கு. தைரியமா கன்சிடர் பண்ணுங்க. லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க. நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். அந்த பங்கெல்லாம் மிஸ் பண்ணாம இந்த பங்கு வாட்ச் லிஸ்ட்ல போட்டுக்குங்க. ஸோ அடுத்த பங்கு ஹேவல்ஸ் நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. நல்ல பீக்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2100 வந்து ஒரு 1200 கிட்ட வந்துருக்கு. ஒரு 80% கரெக்ஷன் கொடுத்துருக்கு. மிஸ் பண்ணாம இந்த பங்கை வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நான் பிஃபோர் வீடியோல அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல லெவல்ல வந்திருக்கு. கன்சிடர் பண்ணானுங்க, கன்சிடர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் கம்பல்சரி சேஞ்ச் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வாட்ச் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே சொல்ற ஒரு விஷயம் தான், ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது உள்ள போங்க. ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணீங்கன்னா அகைன் கிடைக்க ரொம்ப வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவசரப்பட்டீங்கன்னா கிடைக்காது. ஸோ பொறுமையா இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த லெவல்ல வந்து மிஸ் பண்ணாம தைரியமா கன்சிடர் பண்ணுங்க. ஸோ அடுத்த லெவல் வரும்போது நான் அப்டேட் பண்றேன். ஸோ அது வரையும் பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு பீக்ல வாங்காதீங்க. ஸோ அடுத்த பங்கு பார்த்தா பேங்க் செக்டர்ல பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ நல்ல கரெக்ஷன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 5 இயர் கேண்டில்ஸ், இது 1 இயர் காட்டுறேன் பாருங்க. நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. நல்ல பீக்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 324 260 ரூபா வந்திருக்கு. ஸோ கம்மி அமௌண்ட் தான். பை பண்ண நினைக்கும் தாராளமாக பை பண்ணலாம். ஸோ கன்சிடர் லெவல் தான் இருக்கு. மிஸ் பண்ணாம இந்த பங்கு வாட்ச் லிஸ்ட்ல போட்டுங்க. ஸோ நம்மளோட அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா எஸ்டிபி ஃபினான்சியல் லிமிடெட். ஸோ இந்த எஸ்டிபி ஃபினான்சியல் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு சொன்ன பிஃபோர் சொன்னது தான். ஸோ நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஐபிஓ பிரைஸ் உங்களுக்கு பிரேக் பண்ணிருக்கு. 740 கிட்ட ஐபிஓ வந்துச்சு நினைக்கிறேன். எனக்கு அலர்ட் ஆச்சு. பட் இந்த ரொம்ப ப்ராஃபிட்ல இல்லை. ஜஸ்ட் ஒரு 840 வரை தான் அப்டேட் ஆச்சு. 10% இன்க்ரீஸ் ஆச்சு. நான் அப்பயே வித்துட்டு வெளியே வந்துட்டேன். அகைன் பார்த்தா ஒரு நல்ல கரெக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் ஒரு கரெக்ஷன் வந்துருச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ கன்சிடர் லெவலில் தான் இருக்கு. ஸோ கம்மி அமௌண்ட் தான். ஸோ 590 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தைரியமாக கன்சிடர் பண்ணுங்க. ஒரு மினிமம் குவான்டிட்டி வாங்கி வச்சுங்க. ஸோ எஸ்டிஎஃப்சி ஃபினான்ஸ் கரெக்ஷன் ஆச்சுன்னா அகைன் எஸ்சிபி ஃபினான்ஸையும் கரெக்ஷன் ஆகும். ஸோ நல்ல வாய்ப்பு இருக்கும்போது யூஸ் பண்ணிங்க. மிஸ் பண்ணாம அந்த பங்கு உங்களோட வாட்சிஸ்ல போட்டுங்க. ஸோ இதுக்கு இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஃப்சி ஃபினான்ஸ் தான். ஸோ எஸ்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கரெக்ஷன்ல இருக்கு. நல்ல பீக்ல இருந்து சரியான கரெக்ஷன். ஆல்மோஸ்ட் ஒரு 1000 இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 758 கிட்ட போயிட்டு இருக்கு. ஒரு பிஃபோர் 2 டேஸ் முன்னாடி ஒரு 744 கிட்ட இருக்கு. ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லை. ஒரு 10 ருபீஸ் தான் டிஃபரன்ஸ். தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கு. நல்ல ஒரு பைக் லெவல் போயிட்டு இருக்கு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் நடந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்றேன் வீடியோல. அது வரையும் பொறுமையா இருங்க. ஸோ இந்த லெவலில் கன்சிடர் பண்ண நினைக்கிறோம், கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா பிஃபோர் வாங்கணும் எல்லாமே ஹைல தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ ஆவரேஜ் பண்ண நினைக்கணும், ஆவரேஜ் பண்ணிக்கங்க. ஸோ நல்ல லெவலில் கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மகேந்திரா தான். இன்னைக்கு ஒரு 2.43% இறக்கத்தை கொடுத்துருக்கு. 3052 க்ளோஸ் ஆயிருக்கு. 3000 கீழே பிரேக் ஆச்சுன்னா தைரியமா உள்ள போங்க. பெரிய கம்பெனிலாம் தாராளமாக கண்ணமும் நம்ம உள்ள போகலாம். பட் இன்னைக்கு இது இருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைல இருக்க வேல்யூ. நான் ஒரு 27 கன்சிடர் பண்ணி 231க்கு செலவு பண்ணேன். ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெவல் வந்திருக்கு. அகைன் 3000 கீழே போகுமான்னு தெரியல. இந்த லெவலையும் கன்சிடர் பண்றவங்க கன்சிடர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீக் மாறுச்சுன்னா அப்டேட் பண்றவங்களுக்கு அது வரையும் பொறுமையா இருங்க. ஸோ இன்னைக்கு லாஸ்ட் பங்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தான். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 5.4%, 5.44% இறக்கத்தை கொடுத்துருக்கு. 903 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நான் வாங்கின இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 525 கிட்ட நான் வாங்கினேன். நல்ல ப்ராஃபிட்ல இருக்கு அந்த பங்கு. ஸோ அகைன் பார்த்தா ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இன்னும் இறங்கட்டும், அவசரப்படாதீங்க. அது வரையும் பொறுமையா இருங்க.
ஸோ பொறுமையாக இருந்தால் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கறது தான் நம்மளுடைய வேலை. நம்ம பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அதே மாதிரி மெயின் விஷயம் அகைன் சொல்கிற விஷயம் தான், நல்லா நோட் பண்ணிங்க. ஸ்டாக் யாரும் விற்காதீங்க, ஹோல்ட் பண்ண பாருங்க. மேக்ஸிமம் எவ்வளோ பை பண்ண முடியும் பை பண்ணுங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அகைன் கிடைக்காது நம்மளுக்கு. அகைன் வந்து இந்த போர்லாம் முடிஞ்சுச்சுன்னா மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆக பயங்கர வாய்ப்பு அதிகம். ஸோ பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்கள் எல்லாருமே லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஏதாவது நிறை கொடுக்கலாம் எனக்கு அப்டேட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் உங்களுக்கு சீக்கிரமாக கொடுக்க தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டாவும் அப்டேட் பண்ணல. பட் இன்னைக்கு எல்லாமே செல் ஆஃப் வந்திருக்கு. கண்டிப்பாக எஃப்ஐஎஸ் அதிகமாக செல் ஆஃப் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்குமே நன்றி.